மணிமேகலை வந்து அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நான் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல, நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது போயிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். குக் வித் கோமாளியில் இந்த வாரம் வைல்ட் கார்டு எபிசோட்லாம் வர இருக்குது. அதுக்கான ப்ரோமோவையும் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் இது நாள் வரைக்கும் மணிமேகலை சொல்கிறது மட்டும்தான் சரி, அவங்க பக்கம் மட்டும்தான் நியாயம் இருக்குது அப்படின்னு ரசிகர்கள் நினச்சிட்டு இருந்த நிலையில் ரீசெண்டாக சுனிதா, டிஜே பிளாக், குறைசி, பூஜா உள்ளிட்ட நிறைய பேர் உண்மையாகவே அந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதன் மூலமாக பல உண்மைகள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. மணிமேகலை பிரியங்கா சண்டை நடந்தப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு குறைசி என்ன சொல்லியிருக்காருன்னா, மணிமேகலை குக் வித் கோமாளி விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டிருந்தப்ப எங்கள் டீம்லேயே நான் தான் முதல்ல போய் அவங்களுக்கு விஷ் பண்ணி சப்போர்ட் பண்ணி கமெண்ட் போட்டிருந்தேன். ஆனால் சப்போர்ட் பண்ண என்னையவே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ பிரியங்கா சொம்பு தானே, இங்கே வந்து எதுக்கு கமெண்ட் போட்டிருக்க அப்படின்னு நான் சொன்னதையே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வேறு மாதிரி போக ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் நான் போட்டிருந்த கமெண்ட்டையே டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து மணிமேகலை வெளியே போன அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் குறைசி சொல்லியிருக்காரு. அதாவது திவ்யா துரைசாமி எலிமினேட் ஆனப்போ அவங்க ஒவ்வொருத்தரையும் அட்ரஸ் பண்ணி பேசிகிட்டு இருந்திருக்காங்க. பிரியங்கா இந்த சீசன் முழுக்க எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கேன் யூ சே சம்திங் அபவுட் திவ்யா அப்படின்னு பிரியங்கா ஆங்கர்ஸ் கிட்ட கேட்குறாங்க. அப்போது ரக்ஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் மணிமேகலை பதில் எதுவும் சொல்லாமல் சைலண்ட்டாக இருக்காங்க. இதை தொடர்ந்து திவ்யா இப்படி வந்தாங்க, இப்படிலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, டெடிகேஷனோட இருந்திருக்காங்க அப்படின்னு பிரியங்கா சொல்லிட்டு இருக்கும்போது, பிரியங்கா நீங்கள் பேச வேணாம், ஆல்ரெடி வெளியே நீங்கள் தான் ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதனால் இதில் நீங்கள் பேச வேண்டாம் அப்படின்னு மணிமேகலை சொல்கிறப்ப எல்லாருக்கும் முன்னாடி மூஞ்சில் அடித்த மாதிரி இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு பிரியங்கா செம்ம ஷாக் ஆகிட்டாங்க. திவ்யா துரைசாமி என்னை பற்றி பேசி நன்றி சொன்னதால தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு பிரியங்கா சொல்ல, நீங்கள் பேசவே கூடாது பிரியங்கா அப்படின்னு மணிமேகலை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. பிரியங்கா ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு அங்கேருந்து வெளியே போயிட்டாங்க. இது அன்னைக்கு முடிஞ்சிருச்சு. இதை தொடர்ந்து பிரியங்கா டீம் மேனேஜ்மெண்ட் கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அடுத்த வார எபிசோடில் ஃபன்னாக சொல்கிற மாதிரி அட்ரஸ் பண்ணிட்டு போக சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஷூட் அப்போ எல்லா குக்குங்களும் என்ட்ரி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ பிரியங்கா என்ட்ரி ஆகும்போது லாஸ்ட் வீக் சில விஷயங்கள் நடந்துச்சு, அதை கொஞ்சம் அக்னாலஜ்மெண்ட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு பிரியங்கா சொல்கிறாங்க. அப்போ தான் மணிமேகலை சுயமரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே கொண்டு வராங்க. ஆனால் யாரும் போயிட்டு மணிமேகலையை மன்னிப்பெல்லாம் கேட்க சொல்லவே கிடையாது. ஜஸ்ட் இந்த விஷயத்தை ஜாலியாக ஃபன்னாக சொல்லிவிட்டு அப்படியே இந்த நிகழ்ச்சியை கொண்டு போயிருங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் மணிமேகலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இந்த மாதிரி பிரியங்கா பேசினதையெல்லாம் ஃபுட்டேஜில் எடிட் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க அப்படின்னு டீம் கிட்ட பல தடவை சொல்லிட்டேன், ஆனால் அவங்க கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நான் இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன், பிச்சை எடுத்து கூட பொழைச்சிக்குவேன், இதை மட்டும் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை கோவமாக கேரவனுக்கு போயிட்டாங்க. அந்த அன்னைக்கு 2.5 மணி நேரம் மொத்த ஷூட்டிங்கும் நின்று போச்சு. அந்த அன்னைக்கு செலிப்ரிட்டிஸ்லாம் கூட வந்திருந்தாங்க. அவங்களே உள்ளே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டாங்க. அங்கே யாருமே மணிமேகலை மன்னிப்பு கேட்கணும்னு கூட எதிர்பார்க்கல. பிரியங்கா நீங்கள் யாரையுமே பேச விட மாட்டீங்க, பார்த்தீங்களா உங்களையே நான் பேச விடாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஜாலியாக போயிடலாம் அப்படின்னு மணிமேகலை ஸ்டைலில் சொல்லிட்டு போயிருங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே தான் இங்கே சுயமரியாதை இருக்குது. நானும் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸாக பண்ணி என்னோட திறமையை காட்டி தான் வந்திருக்கேன். எல்லாரும் அப்படி தான் வராங்க. எல்லாருக்குமே செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது. போன சீசனில் சிவாங்கி குக்கா வரப்போ மணிமேகலையை அவங்களுக்கு கோமாளி ஆக்கும்போது, நீ எல்லாம் ஒரு குக்கா, நான் போய் உனக்கு கோமாளியாக இருக்கணுமா தூன்னு காரி துப்புறாங்க. அப்போ நான் சிவாங்கிக்கு சுயமரியாதை இல்லையா? அதே போல் ரக்ஷன் ஒருத்தர் 4 சீசனாக ஆங்கரிங் பண்ணிகிட்ருக்காரு. இந்த சீசனில் மணிமேகலை ஆங்கராக வராங்க. ஆனாலும் ரக்ஷன் பேச வேண்டிய விஷயங்களையும் மணிமேகலையே பேசிட்டு போயிடுறாங்க. ஆனால் ரக்ஷன் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாது. அப்படி பார்த்தா ரக்ஷனுக்கு சுயமரியாதை இல்லையா? இங்கே யாருமே மணிமேகலையோட இடத்த பிடிக்க ஆசையே படலை. ஈவன் அவங்க தான் பல வருஷமாக ஆங்கர் ஆகணும்னு சொல்லி இனிமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போய் மறுபடியும் ஆங்கராக கூப்பிட்டதால் வந்திருக்காங்க. இது பிரியங்கா மணிமேகலை அப்படின்னு 2 பேருக்கு நடுவில் நடந்த சின்ன மனக்கசப்பு தான் அப்படின்னு குறைசி சொல்லியிருக்காரு.